Friends, welcome to my channel. இன்னைக்கு primary classல annual examinationக்கு மோஸ்ட்டாக கேட்கப்படுற கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். First one, complete the pattern 9, 109, 209. இப்போ 3 dash கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் 9, 109, 209. அடுத்தது என்ன வரும் 309. நெக்ஸ்ட்டு 409. Next 509. Next பார்க்கலாம் second sum. If 13 into 17 is equal to 221, find 130 into 170. இங்கே பாருங்க 13, 17 கொடுத்துருக்காங்க 221. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 221 கிடைக்குது. அப்போ 130 into 170 என்ன கிடைக்கும்னா இங்கே ரெண்டு 0 ஆட் ஆயிருக்கு. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நம்பரை அப்படியே ஆஸ் இட் இஸ் 13 into 17, இங்கேயும் 13 இருக்குது, இங்கேயும் 17 இருக்குது. அப்போது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணேன்னா 221. இங்கே இருக்க ரெண்டு ஜீரோஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், கம்ப்ளீட் த பேட்டர்ன். இங்கே பாருங்கள் ZY1, XW2, VU3. ரெண்டு டேஷில் என்ன வரும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் UV WX YZ. அப்போது இங்கே என்ன இருக்கும்னா ST. இதுக்கு முன்னாடி STக்கு முன்னாடி என்ன இருக்கும் QR. இப்போ பாருங்கள் QR ST UV WX YZ. இப்போ நம்பர் பாருங்கள் 1 2 3. நெக்ஸ்ட் என்ன வரும் 4. நெக்ஸ்ட்டு 5. ஃபோர்த் சம் பார்க்கலாம். கெஸ் த டிவைடண்ட் டிவைசர் அண்ட் ரிமைண்டர். இந்த நம்பரில் எது டிவைடண்ட் டிவைசர் ரிமைண்டர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 816 இதுதான் வந்து டிவைடண்ட் 7 வந்து டிவைசர். இது நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். 7 1s are 7, 8 minus 7 1, 1 கீழே இறக்குறோம். திருப்பி 7 1s are 7, 11 minus 7 4. நெக்ஸ்ட்டு 6 கீழே இறக்குறோம். 7 6 are 42, 6 minus 2 4. இப்போ இதில் எது டிவைடண்ட் எதுனா டிவைடண்ட் வந்து 816 வந்து டிவைடண்ட், 7 வந்து டிவைசர், கோஷன்ட் வந்து 116, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 4. அப்போது நம்ம இங்கே வந்து எது டிவைடண்ட் டிவைசர் அண்ட் ரிமைண்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து டிவைடண்ட், 7 வந்து டிவைசர், 4 வந்து ரிமைண்டர். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் 1/2 of 80. இந்த மாதிரி ஆஃப்னு கொடுத்தாங்கன்னா அது மல்டிப்ளை பண்ணணும். 1/2 into 80. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 into 80 80/2 போட்டு டிவைடும் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 1s are 2 4s are 8 0. இங்கே டைம்ஸ் தான் எழுதணும். 2 டைம்ஸ் வந்து 1, இங்கே வந்து 2 4s are 8 0. 1 into 40 40. இப்போ இது ஆன்சர் 40. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங். 500 gram ப்ளஸ் 300 gram ப்ளஸ் 150 gram ப்ளஸ் 150 gram ஈக்குவல் டு டேஷ். எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 500 ப்ளஸ் 300 800. இதில் இருக்க 100 100 முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. 800 ப்ளஸ் 900 அப்புறம் 1000. அடுத்தது 50 50 ஆட் பண்ணுங்கள். இப்போ 1100 grams. இதை நம்ம கேஜி கிராமாவும் பிரிக்கலாம். 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ 1100 கிராம்ஸில் எவ்வளோ கேஜி இருக்கும் 1 kg 100 grams. அவங்க கொஸ்டினில் கேஜி கிராமாக பிரித்து எழுதணும்னு சொன்னாங்கன்னா இதில் இருக்கிற 1000 kg வந்து 1000 கிராம் வந்து 1 kg. அப்போ 1000 கிராமை நம்ம 1 kgன்னு எழுதிக்கிறோம். மீதி இருக்குது 100 வந்து 100 கிராம்னு எழுதிக்கிறோம். இல்லை மொத்தமாக கிராம்னு எழுத சொன்னாங்கன்னா அப்படியே எழுதிடலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இல்லை கேஜி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா
இல்லை 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 kg ப்ளஸ் இந்த 100 கிராமு 1 kg 100 கிராம். சம் பார்க்கலாம். A table has 4 legs. 10 tables have dash legs. இந்த மாதிரி ப்ராப்ளம் சம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேபிள் லெக்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஏ டேபிள்னால் என்னென்னா ஒரு டேபிள் வந்து ஒரு டேபிளுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்குது? 4 லெக்ஸ் இருக்குது. அப்போது 10 டேபிள்ஸ்க்கு எவ்வளோ லெக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சைடில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு டேபிளுக்கு 4 லெக்ஸ்னால் 10 டேபிள்ஸ்க்கு எவ்வளோ? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1 கொடுத்துட்டு அதிகமாக நம்ம கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 10 into 4. 10 into 4 is equal to 40. அப்போ 40 legs. 8 sum பார்க்கலாம். 2 kg of sugar cost rupees 70. Then 1 kg of sugar would cost rupees dash. இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சுகர் காஸ்ட் 2 kg சுகர் வந்து 70 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. 1 kg சுகர் எவ்வளோ? இப்போ முதல்ல 2 kg 70 கொடுத்துருக்காங்க காஸ்ட்டு. 1 kg அப்போ ஒன்றுக்கு எவ்வளோ? 1 kg எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை டிவைட் பண்ணுவோம். இது ரெண்டு என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணணும். 70 divided by 2. இது ஸ்டேட்மெண்ட் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன எழுதணும்? காஸ்ட் ஆஃப் 2 kg sugar equal to rupees 70. Cost of 1 kg sugar equal to 70 divided by 2. 70யும் 2யும் டிவைட் பண்ணணும். 2 3s are 6. 7 minus 6 1 0. 2 5s are 10 0. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 35. எவ்வளோ காஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மறக்காமல் rupees 35. இந்த மாதிரி ப்ராப்ளம் சம்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சைடில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் வர மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அது மல்டிப்ளிகேஷன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை இந்த ஸ்ட்ரெயிட் வந்தாலும் அது டிவிஷன். உங்களுக்கே தெரியும், 1 கொடுத்துட்டு நிறைய கேட்டால் அது மல்டிப்ளிகேஷன், நிறைய கொடுத்துட்டு நம்ம 1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது டிவிஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1/4 ஆஃப் 88. அதே மாதிரி தான் ஆஃப்னு சொன்னதுனால இன்ட்டு போடணும் 88. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். அப்படி இல்லாமல் 188s are 88 போட்டுட்டு by 4 போட்டுட்டு டிவைடும் பண்ணலாம். 4 2s are 8. திருப்பி இந்த 8 இறக்கணும். 8 minus 8 0னால திருப்பி 4 2s are 8. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22. இது இந்த மெத்தட்லேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 4 1s are 4 2s are 8 4 2s are 8 இந்த மாதிரியும் பண்ணலாம். 2 மெத்தட் இருக்குது. ஈஸியாக எந்த மெத்தட் இருக்கும் நீங்கள் பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஆஃப் 254. இதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். 2 1s are 2. இங்கே 5 இருக்குது. 2 டேபிள்ஸில் 5 எப்போ போகும்? போகாது. ஆனால் 4 போகும். அதோட டைம்ஸ் வந்து 2 times 2. 2 2s are 4. இங்கே 5 இருக்குது. அதனால் நம்ம கேரி ஓவர் என்ன பண்ணோம்? 1. அப்போ இது 14. 14 எப்போ 2 டேபிள்ஸில் போகும்னா 7. 2 7s are 14. 127. 11 சம் பார்க்கலாம். கம்ப்ளீட் த பேட்டர்ன். 989 889 789. இப்போ பாருங்கள் 9 8 7. இப்போ அடுத்தது என்ன வரும்? 6 வரும். அடுத்தது என்ன வரும்? 5. நெக்ஸ்ட்டு 4. அப்புறம் 3. இந்த 89 பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ரிப்பீட் ஆகுது. அப்போது எல்லாத்துலேயும் என்ன ஆகும்? 89. 689 589 489 389. சம் பார்க்கலாம். ரைட் ஃப்ராக்ஷன் 3/4. 3/4 எப்படி எழுதுவோம்? 3/4. 1/4னா 1/4. 2/4 2/4. 3/4 3/4. Find the product. 958 into 1000.
இந்த மாதிரி ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் அப்படியே எழுதிடுங்க 958ன்ட்டு. இந்த 3 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே 3 ஜீரோஸை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இல்லை 2 ஜீரோஸ் இருந்ததுன்னா 2 ஜீரோஸ் ஆட் ஆகும். 1 ஜீரோ வந்தால் 1 ஜீரோ ஆட் ஆகும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் 10, 100, 1000 கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டு இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்கோ அதை அப்படியே பேக்கில் ஆட் பண்ணிடணும். 14 சம் பார்க்கலாம். 5 × 7 = 35. தென் ஃபைன் 50 × 7. 5 × 7 35. அப்போ இங்கே 50 × 7 5 × 7 ஃபஸ்ட்டு வந்திருக்குது 35 அப்படியே இருக்கும் எழுதிடணும். இங்கே 2 ஜீரோஸ் இருக்குது, அந்த 2 ஜீரோஸை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். இப்போ 50 × 70 3500. ஃபைண்ட் த டோட்டல் லென்த் அரவுண்ட் த ஃபீல்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் லென்த் வந்து ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். இப்போ இங்கே 7 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 7 சென்டிமீட்டர். கொஸ்டினில் வந்து 2 சைட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ரெக்டாங்கிள்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தெரியும், அதனால் இதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இப்போது நம்ம அரௌண்ட் த ஃபீல்டோட லென்த் எடுக்கிறோம். 7 + 7 7 சென்டிமீட்டர் + 2 சென்டிமீட்டர் + 7 சென்டிமீட்டர் + 2 சென்டிமீட்டர். 7 + 2 9. இந்த 7 + 9 9 + 9 என்ன வரும் 18 சென்டிமீட்டர். சம் பார்க்கலாம். when a number is put into machine shown a different number comes out. If 2 goes in 6 comes out. If 4 goes in 12 comes out. If 5 goes in 15 comes out. If 8 goes in what number should come out. இந்த மாதிரி ஒரு நம்பர் மிஷினு. இதில் என்னென்னா இப்போ 2 இந்த நம்பர் மிஷினில் போச்சுன்னா வர்றது ரிசல்ட் என்னவாகுதுன்னா அவுட்புட் பார்த்திங்கன்னா 6. 4 உள்ளே போச்சுன்னா என்னவாகுமா 12 வருது. 5 இன்சைடில் இன்புட் போட்டாங்கன்னா 15 கம்ஸ் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ 8னா என்ன? அப்போ 2 இன்சைட் இன்புட்டில் போனால் 6 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 3. 2 × 3 6. நெக்ஸ்ட்டு 4 goes in 12 comes out. அப்போது 4 × 3 12. 5 goes in 15 comes out. 5 × 3 15. அப்போது 8 goes in. அப்போ 8க்கு என்ன பண்ணணும் 8 × 3. அப்போ என்ன வரும் 24. அப்போ இன்புட் 8னா அவுட்புட் என்ன வரும் 24. சம் பார்க்கலாம். which pan will go down show by drawing an arrow. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் மிஷினில் ஒரு சைடு வந்து 245 கிராம் + 430 கிராம் இருக்குது. இங்கே 270 கிராம் + 315 கிராம். எது வந்து டவுனில் போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆரோ சிம்பிள் வரையணும். இப்போ எது வெயிட்டாக இருக்கோ, எது வந்து ரொம்ப அதிகமான வெயிட்டோ அதுதான் வந்து டவுனில் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் 5 4 + 3 7 2 + 4 6. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 5 8 5. இப்போ 675 இங்கே 585. அப்போது எது டவுனில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதுதான் நம்மளுக்கு டவுனில் இருக்கும். ஏன்னா எது அதிகமாக வெயிட்டாக இருக்கோ அதுதான் என்னவாகும் டவுனில் இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டோட்டல் லென்த் அரௌண்ட் த ஃபீல்ட். ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் என்னென்னா ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் லென்த் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ இங்கே ஒரு சைட் கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் 11 சென்டிமீட்டர் தான். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால இது ஈக்குவல். அண்ட் 5 சென்டிமீட்டர்னா இதோட சைட்ஸ் ஈக்குவல். 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். இப்போது இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 11 + 11 22. 11 சென்டிமீட்டர் + 5 சென்டிமீட்டர் + 11 சென்டிமீட்டர் + 5 சென்டிமீட்டர். 11 + 11 22. 22 + 10 32 சென்டிமீட்டர். 19 சம் பார்க்கலாம். If 1 kg iron cost ₹23, find the cost of 8 kg iron. இந்த மாதிரி ப்ராப்ளம் சம்ஸ் கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அயன் காஸ்ட் இல்லை ருபீஸ். 1 kg அயன் வந்து எவ்வளோ ருபீஸ் சொல்கிறாங்க 23. அப்போது 8 kg அயன் எவ்வளோ இருக்கும்?
இது என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஏன்னா 1 கொடுத்துருக்காங்க, 1க்கான விலை கொடுத்துருக்காங்க. அப்போது 8 kgக்கானது எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக மோர் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். காஸ்ட் ஆஃப் 1 kg iron equal to rupees 23. Cost of 8 kg iron equal to 23 into 8. 8 3s are 24. Carry over 2. 8 2s are 16. 16 plus 2 18. காஸ்ட்னால நம்ம rupees symbol போட்டுட்டு rupees 184. 28th sum பார்க்கலாம். There are 20 stars. A quarter of them are red. How many stars are red? How many stars are not red? இப்போ மொத்தமான ஸ்டார்ஸ் வந்து 20 ஸ்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் குவார்ட்டர் ஆஃப் தெம் வந்து ரெட்டு. அப்போ எவ்வளோ ஸ்டார்ஸ் ரெட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் எவ்வளோ ஸ்டார்ஸ் ரெட் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஸ்டார்ஸ், total number of stars equal to 20. Quarter of them red. Quarter of them red na enadu? Quarter na enadu? 1/4. Okay, 1/4 வந்து red. இப்போ how many stars are red? இப்போ எவ்வளோ ஸ்டார் ரெட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸில் குவார்ட்டர் ஆஃப் தெம் ரெட்டுன்னு சொன்னாங்களே, அந்த 1/4 நம்ம போடணும். போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 4 1s are 4 5s are 10. 4 5s are 20. 5 into 1 5. Number of red stars is equal to 5. into அந்த குவார்ட்டர் வந்து 1/4 நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது, 5 வருது. இந்த 5 தான் ரெட் ஸ்டார்ஸ். இப்போ how many stars are not red? இப்போது இது எவ்வளோ ஸ்டார்ஸு ரெட்டு இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, மொத்தமாக இருக்கிற ஸ்டார்ஸில் இந்த ரெட் ஸ்டாரை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 20 minus 5 which is equal to 15. Number of stars are not red equal to red equal to 15. 21 sum பார்க்கலாம். A milk booth sold 284 milk packets on Monday and 1419 milk packets on Tuesday. Find the total number of packets sold on both the days. Monday வந்து 284 milk packets sold பண்ணியிருக்காங்க. Tuesday பார்த்தீங்கன்னா 1419 milk packets sold பண்ணியிருக்காங்க. அப்போ 2 டேஸ்க்கும் நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும் சோல்ட் ஆனது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மண்டே ஈக்குவல் டு எவ்வளோ மில்க் பேக்கெட் சோல்ட் ஆகிருக்கு, 284. மில்க் சோல்ட் ஆன் மண்டே அப்படின்னு எழுதிக்கலாம். மில்க் சோல்ட் ஆன் மண்டே. டியூஸ்டே ஈக்குவல் டு, இந்த நம்பரை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே 9 1 4, இங்கே தான் 1000 பிளேஸில் 1. இது ரெண்டையும் டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட் சோல்ட் ஆன் போத் டேஸ். அப்போ நம்ம டோட்டல்னா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணணும். 9 + 4 13, கேரி ஓவர் 1. 8 + 1 9, 9 + 1 10, கேரி ஓவர் 1. 4 + 2 6 + 1 7 1. 1703. Total number of packets sold on both days is equal to 1703. Second sum பார்க்கலாம். 750 sweets are distributed equally among 6 students. How many sweets will each student get? Total number of sweets பார்த்தீங்கன்னா 750. 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இப்போ இதை டிவைட், இது வந்து ஆக்சுவலி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னது, ஸ்வீட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ஸ்வீட்ஸு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்வீட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் இது டிவைட். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும்னா அது டிவைட். டிவைடோட இன்னொன்று கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட், ஈக்குவலி இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா டிவைடோட கீவேர்ட்ஸ் இதெல்லாம். ஈச் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இதெல்லாம் டிவைட் பண்ணணும் இந்த சம்மை. இதெல்லாம் அதோட கீவேர்ட்ஸ். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஈக்குவல் டு 750. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 6. ஈச் ஸ்டூடெண்ட் கெட். இப்போ ஒரு நம்பர் ஆஃப் ஸ்வீட்ஸ் வில் ஈச் ஸ்டூடெண்ட் கெட். Number of sweets each student get equal to 750 divided by 6. 6 போட்டுக்கோங்க, 750 உள்ள போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கலாம். 6 ones are 6. 7 minus 6 1. இந்த 5 கீழே இறக்கிருக்கிறேன். 6 twos are 12. 5 minus 2 3. இந்த 0 என்ன பண்ணும் இறக்கிடுங்க. 6 5s are 30. 30 minus 30 0. பார்த்தீங்கன்னா 125. இப்போ each student will get 125 sweets. 23rd sum பார்க்கலாம். You have to distribute 96 oranges equally in 3 baskets. How many oranges will there be in each baskets? இந்த மாதிரி distribute equally இதெல்லாம் வந்தால் டிவிஷனோட கீபோர்ட். 90 டோட்டல் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து 96 ஆரஞ்சஸ் இருக்குது. அதை 3 பேஸ்கெட்டில் ஈக்குவலாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது ஒரு பேஸ்கெட், இது ஒரு பேஸ்கெட், இது ஒரு பேஸ்கெட். மொத்தம் எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்குது? 96 ஆரஞ்சஸ். அதை 3 பேஸ்கெட்ஸ். அப்போ 96 டிவைடட் பை 3. ஓகேவா? டிவைட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலி இல்லை ஒன்றுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக அது டிவிஷன். 96 டிவைடட் பை 3. 3 3s are 9. 6 3 2s are 6 0. அப்போ ஒரு பேஸ்கெட்டில் எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்கும்? 32 ஆரஞ்சஸ் இருக்கும். இங்கே 32, 32 into 3 பாருங்கள் 96 வரும். அப்போ ஒரு பேஸ்கெட், இன் ஈச் பேஸ்கெட்னா ஒரு பேஸ்கெட்லேயும் ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் எவ்வளோ இருக்கும்? இப்போ 32 ஆரஞ்சஸ். ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் 96. equal to 96. Number of basket 3. Number of oranges in each baskets. In each basket equal to 96 divided by 3, which is equal to 32. 24th question பார்க்கலாம். How many notes 20 will be there in rupees 100? rupees 100ல எவ்வளோ 20 rupees நோட்டு இருக்கும்? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 20 into 5. 20 into 5 என்னது? 100. அப்போ எவ்வளோ 20 rupees நோட்ஸ் இருக்கும்? 520 rupees நோட்ஸ் இருக்கும். 5 notes of 20 will be there in rupees 100. 20 20 20 20 20 20 20 40 50 60 70 80 90 100. இப்போ 5 notes. How many notes? 5 notes. Next பார்க்கலாம். 25th sum. If one smiley equal to 5 children, then 5 smiley will be equal to dash children. ஒரு smiley 5 childrenனா 5 smiley children. 5 smiley எவ்வளோ children? என்ன பண்ணணும்? ரெண்டும் மல்டிப்ளிகேஷன்.
ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்மைலி 5 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்மைலி எவ்வளோ அதிகமாக கேட்டிருக்காங்க, என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 5 × 5, 5 × 5 ஈக்குவல் டு 25, which is equal to 25 சில்ட்ரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறமேட்டு வர அடுத்த 25 கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.